அமெரிக்கா சைட்லேருந்து ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தைங்கிறது போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் இப்போ நேற்று ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அமைதி பற்றி, ஈரான் மட்டும் எங்கள் கூட இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒப்புதல் தரலைன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா நாங்கள் கற்காலத்துக்கே அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 2 வாரத்துக்கும் இல்லை 3 வாரத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது மிகவும் கடுமையாக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்களும் பதில் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது விட்டுருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 24 மணி நேரத்தில் இந்த போரை பற்றின அப்டேட் என்ன வந்திருக்கோ அது பார்த்திங்கன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள், சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த ஈரான் நடக்கிற போரை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் இதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சைலண்ட்டாக அந்த சைடு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் லெபனான் நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஹிஸ்புல்லாவை அழிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அங்கே இருக்கிற பொதுமக்களை தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை பலி கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பெரிய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இதை பற்றி பார்த்திங்கன்னா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் இப்போது அவங்க ஹிஸ்புல்லாவை அழிக்க போகிறேன்னு நம்ம இஸ்ரேல் உள்ளே போயிட்டு லெபனான் நாட்டுக்குள்ளே போய் பொதுமக்கள் எவ்வளோ பேர்த்து அங்கே பலி கொடுத்துருக்காங்கன்னா 1318 பேர். இவ்வளோ பேர்த்த பார்த்திங்கன்னா அங்கே ஹிஸ்புல்லாவை அழிக்க போகிறேன்னு இவ்வளோ பொதுமக்களை அங்கே பலி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3935 பேர் இந்த தாக்குதலில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வெறும் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்கா சப்போர்ட் இருக்குது அப்படின்னு யார் பேச்சும் கேட்காம இப்போது நம்ம லெபனான் நாட்டுக்குள்ளே போயிட்டு ஹிஸ்புல்லா அழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரே நோக்கில் ஹிஸ்புல்லா அழிக்காமல் அங்கே இருக்கிற பொதுமக்களை இவ்வளோ பேர்த்து அங்கே கொண்டு குவிச்சிட்ருக்காங்க. எல்லாம் இப்போது இந்த ஈரானை அமெரிக்கா இப்படி அடிச்சிட்டாங்க அப்படி அடிச்சிட்டாங்கன்னு பேசுகிறாங்க தவிர இந்த லெபனான் நடக்கிற இந்த படுகொலை அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் அங்கே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதை பற்றி யாரும் இது வரைக்கும் பேசாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. முதலையும் இப்படி தான் நம்ம இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நம்ம ஈரான் நாட்டுக்குள்ளே ஸ்கூலாக இருக்கட்டும் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பொதுமக்களை ஃபுல்லாத்தையும் கொண்டு குவிச்சிட்டு இருந்தாங்க. இதை பற்றி கேட்குறதுக்கு எந்த நாடும் தயாராக இல்லை. ஏன் நம்ம இந்தியா நாட்டு பிரதமரே பார்த்திங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கிறதே விடுறாரு. இதை பற்றினா உங்கள் கருத்து? நம்ம இஸ்ரேல் நாடு அமெரிக்கா நாடையும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பவரில் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கீழே இருக்கவங்கள கண்டிப்பாக சொல்லிட்டு போவாங்க, சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஈரானை பற்றி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய ஒரு மிரட்டல் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் மட்டும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் நாங்கள் வைக்கிற அந்த நிபந்தனையை ஒத்துக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா நாங்கள் கற்காலத்துக்கே அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர இந்த ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்தில் இந்த போரோட சூழலுங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையாக்கப்படும், நாங்கள் இப்போ தாக்குதலுங்கிறது அதிகரிக்கப்படும் அப்படின்னும் ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கைங்கிறது நம்ம ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்து. அடுத்தது இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு யார் காரணம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போது பேசாமல் இருந்திருந்தால் கூட இந்த போருங்கிறது ஒன்று தொடங்கி அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அடித்து அவங்க ஒரு தடைங்கிறது போட்டு ஈரான் சைட்லேருந்து இவ்வளவும் பண்ணனால தான் நம்மளுக்கு கச்சா எண்ணெய் விலைங்கிறது இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்குன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கச்சா எண்ணெய் உயர்வுக்கு ஈரான் தான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் மற்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் தேவைப்பட்டால் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா நியூஸ் மீடியாலையும் இந்த மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு உங்கள் நாட்டில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுங்கிறது இருந்துச்சுன்னா ஹர்முஸ் கால்வாயில் போயிட்டு கொஞ்சம் உங்கள் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே போயிட்டு உங்கள் கச்சா எண்ணெய் கப்பல்களை மீண்டும் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு சவாலுங்கிறது விட்டுருக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு தைரியம் வர வச்சுட்டு அங்கே போக உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அமெரிக்காட்ட இருக்கிற கச்சா எண்ணெயை நீங்கள் வாங்கிக்கலாம்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஈரானோட செய்தி தொடர்பாளர் ஒரு நியூஸுங்கிறது வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இப்போ ஈரான் கவர்மெண்ட் தான் எங்ககிட்ட வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான பேச்சுங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதை முழுசாக இப்போது நம்ம ஈரான் செய்தி தொடர்பாளர் மறுத்து, ஈரான் கவர்மெண்ட் ஃபுல்லாக மறுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தலை, அப்படி இன்கேஸ் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்னா அது பார்த்திங்கன்னா முழுமையான பொய் தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க சில நிபந்தனைகள் எங்கள்கிட்ட வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஹர்முஸ் கால்வாயை நீங்கள் முழுசாக திறந்து விடணும், அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வரி இதெல்லாம் வசூலிக்கிறாங்களே அந்த மாதிரி வரியெல்லாம் வசூலிக்கக்கூடாது, நீங்கள் எல்லா கப்பலையும் அங்கே நிறுத்தாமல் எல்லா கப்பலும் சுகுமமாக போயிட்டு வரக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நாங்கள் பண்ணணும்னா எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்களே அதுக்கான இழப்பீடு, அதுக்கப்புறம் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனதுக்காக எந்தெந்த நாடுகள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்களோ அவங்க தண்டிக்கப்படும் வரை நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஈரான் இராணுவம் இன்னொரு செய்திங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் எங்களோட இராணுவ திறமையை அவங்க குறைச்சி மதிப்பிட்டாங்க, இதுக்காக அவங்க ஃபியூச்சரில் இதுக்கான பேரழிவுங்கிறத அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு அவங்க ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் எப்போ நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா அவமானப்பட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட அவங்க சரணடைகிற வரைக்கும் இந்த போருங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்கும். எப்போ அவங்க எங்ககிட்ட சரணடைகிறாங்களோ அப்போ தான் இந்த போருங்கிறது நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் ஈரானை இப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா, நம்ம பக்கத்து நாடான நம்ம துபாய் நாடும் பார்த்திங்கன்னா ஈரானுக்கு ஒரு தடைங்கிறது விதிச்சிருக்காங்க. அங்கே ஈரானில் இருந்து ஏதாச்சும் மக்கள் இந்த அரபு நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தடை விதிக்கப்படும் அப்படின்னு நம்ம துபாயோட சில விமான நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு அறிவிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போரால் நிறைய நாடுகளில் பெட்ரோல் விலைங்கிறது உயர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியா நாட்டுக்குள்ளேயே இப்போ அந்த ஷெல் நிறுவனமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நயரா பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், இந்த நிறுவனங்கள் எல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையை ஊற்றியிருக்காங்க. நான் பக்கத்து நாட்டில் இருக்கிற பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நாடுகள் எல்லா நாடுகள்லையும் மேக்சிமம் இந்த பெட்ரோல் விலைங்கிறது உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது ஈரானை தாக்கி கொண்டு இருக்கிற நம்ம இஸ்ரேல் நாடு மட்டும் இதுலேருந்து தப்பிச்சிருமா? அங்கேயும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலைங்கிறது இப்போது உயர்ந்திருக்கு. இஸ்ரேல் என்னென்ன பிளான் பண்ணி ஈரானை அடித்தாங்களோ இப்போது அவங்க தலையிலேயே அவங்களே மண் வாரி போடுற மாதிரி ஒரு நிலைமைங்கிறது வந்துருச்சு. இப்போ ஒரு நாட்டில் பெட்ரோல் விலை உயர்ந்தாலே, இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலே என்ன நடக்கும்? அடுத்தது அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டோட விலையும் உயரும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மளிகை பொருள் இதோட விலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் உயரும். இப்படி உயரும் போது அந்த நாட்டில் இருக்கிற பொருளாதாரமே பார்த்திங்கன்னா நடுங்கி தான் போகும். இப்போது இஸ்ரேல் நாடும் இந்த நிலைமையை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க அப்பவும் அடங்காமல் லெபனான் நாட்டுக்குள்ளே போய் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஈரான் நாடு அடிக்கிறதா இருக்கட்டும், இன்னையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டைலாக் இருக்கும் தெரியுமா, இன்னும் அவன் திருந்தலாமாமா, அந்த மாதிரி தான் இருக்குது இது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையும் இப்போ பெட்ரோல் விலைங்கிறது உயர்ந்துட்டுருக்குன்னு சொன்னேன். நம்ம இந்தியா நாட்டில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியர்களுக்கு தேவையான 2 மாதத்துக்கான நம்ம கச்சா எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளிடம் இருப்புங்கிறது இருக்குது. இந்த சுத்திகரிப்பு ஆலை இருக்குல்ல, அதிலே பார்த்திங்கன்னா முழு கொள்ளளவில் தான் அந்த சுத்திகரிப்பு ஆலை இப்போ செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால் நம்மளுக்கு இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுங்கிறது வராது அப்படின்னு நம்ம இந்தியா கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கு. இந்த போரோட அப்டேட்ஸ் இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இஸ்ரேல் லெபனான் நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்காமல், தீவிரவாதின்னு கூட சொல்ல முடியாது அவங்கள, ஹமாஸ் அமைப்பை அழிக்காமல் அங்கே இருக்கிற பொதுமக்களை அழிச்சிட்டு இருக்காங்களே, இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இப்போது நீங்கள் பெரிய அங்கே ஒரு உயர பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போது இஸ்ரேல் நாடுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா?
நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் பார்க்குறனோ இல்லையோ மற்ற மக்கள்லாம் பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த போரை நிப்பாட்டுறதுக்கான ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு வழிங்கிறது இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறதையும் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இந்த வீடியோ இவெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி டெய்லியும் இப்போது ட்ரெண்டிங்கில் என்ன நியூஸ் நடக்குதோ அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷனில் அது காமிக்கும். சரிங்களா? சரி, உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.